வீடியோ பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்க ஒரு பார்லி அரிசியை வச்சு கஞ்சி தான் பண்ண போறோம். இந்த பார்லி அரிசியை எல்லாரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம ஜுரம் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா நினைக்கி, காய்ச்சல் வந்தது ஜுரம் அடிச்சதுன்னு நினைக்கி அந்த பார்லி அரிசியை வச்சு கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க. அது மாதிரி நான் அந்த பார்லி அரிசியை வச்சு கஞ்சி வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப தெம்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியை வச்சு கொடுப்பாங்க. அந்த காய்ச்சல் வந்தவங்க தான் குடிக்கணும்னு அப்படிலாம் அவசியம் இல்லை. மற்றபடி நம்ம சாதாரணமா நம்ம இருக்கிறவங்களும் அந்த கஞ்சை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாலே உடம்புக்கு தேவையான தெம்பு நல்ல தெம்பாவும் இருக்கும், நல்ல இதா இருக்கும்ங்கிறதுனால அந்த கஞ்சியை அடிக்கடி நம்ம சாப்பிடலாம். அது மாதிரி லூஸ் மோஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கி அது உடம்பு பயங்கர டயர்ட் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கஞ்சை நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் நமக்கு இந்த மாதிரிலாம் பாட்டி வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு கஞ்சை வச்சு கொடுப்பாங்க. அப்போ அந்த உடம்புக்கு தேவையான தெம்பு இந்த பார்லி அரிசியில கஞ்சில இருந்து நமக்கு கிடைக்கும். அதனால அந்த கஞ்சை அடிக்கடி சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்லணும்னு நினைச்சோம்னா, நம்ம மாசமா இருக்கிறவங்க குழந்தை உண்டானவங்க ஒரு 6-7 மாசத்துல ஆனதுக்கு அப்புறம் காலு கை இந்த முகம் எல்லாமே நல்லா வீங்கிரும். உப்பி இருக்கிறதுனால நீர் சரியா போகாம இருக்கும். அப்படிங்கறதுனால இந்த கஞ்சியை ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த கஞ்சை வச்சு குடிச்சோம் அப்படின்னு நம்ம நினைக்க உடம்புல உள்ள நீரெல்லாம் இறக்கும். அப்படிங்கறதுனால இந்த கர்ப்பமா உள்ளவங்களுக்கு இந்த கஞ்சை அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கு பேரே காய்ச்சல் கஞ்சின்னு தான் பேரே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கஞ்சை ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு இந்த கஞ்சில. அந்த கஞ்சை நம்ம 2 டைப்பா செய்ய போறோம். ஒண்ணு இனிப்பு போட்டு, ஒண்ணு உப்பு போட்டு செய்ய போறோம். இந்த 2 கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்போம். இந்த பார்லி அரிசி இந்த மாதிரிதான் இருக்கும். பார்லி அரிசி, இந்த பார்லி அரிசியை நம்ம சூப்பர் மார்க்கெட்ல, நம்ம மளிகை ஜாமா கடையில எல்லா பக்கம் கிடைக்கும். மருந்து கடையிலயும் இந்த மாதிரி பார்லி அரிசி கிடைக்கும். இந்த அரிசி ரொம்ப ரேட் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஜாஸ்தியான ரேட்டு கிடையாது. ஒரு 100 கிராம் 10 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும் அந்த பார்லி அரிசி. இந்த அரிசியை நான் ஒரு டம்ளர் கிட்ட அளவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதனால நான் லேசா வறுத்துட்டு இதை மிக்சியில போட்டு நல்லா ரவை பதத்துக்கு உடைக்க போறேன். நான் வறுத்துட்டு எந்த அளவுக்கு வறுக்கணுங்கிறத காட்டுறேன். பிளேட் எடுத்து இது நல்லா சூடு ஏறி கொஞ்சம் லைட்டா கலர் மாதிரி வந்தோடனே நான் எடுத்துடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில போட்டு நல்லா ரவை பதத்துக்கு உடைக்கணும். ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது. ரவையா உடைச்சி எடுத்துட்டு வந்துட்டு காட்டுறேன். நான் இந்த பார்லி அரிசியை இந்த மாதிரி ரவை பருவத்தில் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இதை கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு 3 டம்ளர் கிட்ட தண்ணி வச்சுருக்கேன். நான் 2 கஞ்சியும் காய்ச்சறதுனால 3 டம்ளர் தண்ணி வச்சு 2த்துக்குமே எடுத்துகிட்டு போகிறேன். இதில் கஞ்சை காய்ச்சிட்டு இதுக்கு பாதி அதுக்கு பாதியாக எடுத்துகிட்டு போகிறேன். இனிப்பு போட்ட கஞ்சிக்கும் உப்பு போட்ட கஞ்சிக்கும் நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இந்த அரிசியை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கொடுக்கும். நம்ம சூடாக இருக்கும்போது அந்த தண்ணியில் ஊற்றி கலந்தோம் அப்படின்னம்னா கட்டி பிடிச்சிரும். அதனால லைட்டாக இப்படி கரைச்சிட்டு உள்ளே ஊற்றினோம் அப்படின்னம்னா நல்லா கட்டி விடாமல் கரை விட்டுரும். நான் அந்த நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அந்த தண்ணியில் இதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா அப்படி கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா அரிசி நல்லா வெந்து கொஞ்சம் குழகுழப்பாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் நல்லா வேகிறதுக்கு. இந்த கஞ்சி இந்த அளவுக்கு அப்படியே திக்காக கொழுன்னு இப்படி வந்திருக்கணும். ரொம்பையும் திக்காக ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு இப்படி தண்ணியாக அப்படி இருக்கணும். இப்போ இந்த கஞ்சியை நான் உப்பு கஞ்சிக்கு நான் ரெடியாக தனியாக எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் இனிப்பு போடுற கஞ்சி அந்த கிணத்துல பார்த்துருவோம். இது இந்த உப்பு போட்ட கஞ்சிக்கு ஒரு டம்ளரில் தனியாக எடுத்து வச்சிட்றேன். இதில் நம்ம உப்பு போட்டுட்டு வேணும்னா மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். நம்ம வெறுமனே அந்த இதுலேயே சட்டிலேயே வெறும் ஒரே உப்பு போட்ட கஞ்சி தான் நம்ம காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேயே 2 ஜீரகத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னு நினைக்கி ஜீரகத்தோட வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உப்பு போட்ட கஞ்சிக்கு உப்பு போட்டுருவோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா இந்த உப்பு போட்ட பார்லி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிப்பு போட்ட கஞ்சிக்கு நான் அந்த இனிப்பு போட்ட கஞ்சியை அந்த இதில் நான் கொஞ்சம் பாலை ஊற்றிடுறேன். பால் சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும் இந்த இனிப்பு கஞ்சி. உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் திக்காக இருக்கோ பார்த்துக்கிட்டு பாலை சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சுக்கு பொடியும் போடுறேன். சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கேன். இப்போ நாட்டு சக்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட தான் சேர்க்குறேன்.
லைட்டாக தான் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த இனிப்பு போட்ட பார்லி அரிசி கஞ்சும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு இப்படி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த 2 கஞ்சியும் செஞ்சு பார்த்துட்டு பார்லி அரிசியில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.